அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் இஸ்லாத்திற்கு எதிராக எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக யார் வேண்டுமானாலும் எதை செய்யலாம், கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது. ஏனென்றால் நன்றி உணர்வு அவர்களுக்கு இருக்கும் என்றார். ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மதிப்பு இருக்கும் என்றார். ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது உண்மையான அன்பு இருக்கும் என்றார். இந்த செயலை ஒரு கிறிஸ்தவ பாதிரியோ ஒரு கிறிஸ்தவனோ செய்திருக்க மாட்டான். ஒன்று அவன் அந்த மதிப்பு அவன் மீது கொள்ளவில்லை என்றோ, இஸ்லாம் அவருக்கு எந்த அளவு மதிப்பை வழங்கியிருக்கிறது என்பதை தெரிந்தும் அது தெரியாமலோ இந்த இரு செயலை செய்திருக்கின்றான். கிறிஸ்துவ உலகம் அவனை தண்டித்திருக்க வேண்டும், கண்டித்திருக்க வேண்டும். இதற்காக அவன் தக்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எப்படி? யூத சமுதாயத்தில், இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அவதரிக்கின்றார்கள். அன்னார் தந்தையின்றி பிறந்தார் என்ற ஒரு காரணத்திற்காக யூத குலத்தவர்கள் அன்னார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நவுதுபில்லாஹ் விபச்சாரி என்று அழைத்தார்கள். நவுதுபில்லாஹ் ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சார புத்திரன் என்று அழைத்தார்கள். அவர்கள் நபியாக வந்து தனது தூது செய்தியை மக்கள் மத்தியில் எட்ட வைத்த போது அவர்கள் நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ரசூலாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்னாரை சிலுவையில் அடித்து கொல்ல முயன்றார்கள். ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாம் வருகிறது. எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். அன்னார் வந்து ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அன்னாருடைய தாயார் மீதும் சுமத்திய அந்த அருவருப்பான கலையை, களங்கத்தை, கேவலத்தை நீக்கினார்கள். இறைவனிலிருந்து தூய வகியை பற்றி அன்னார் கூறினார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலருக்கு அனுப்பப்பட்ட ஒரு புனிதமான சிறந்த தூதர் என்று சொன்னார்கள். அன்னார் பரிசுத்தமான அவருடைய தாயார் பரிசுத்தமான கற்பு நெறி வாய்ந்த ஒரு பெண் என்று சொன்னார்கள். அன்னாருக்கு இறைவனிடமிருந்து வகி வருகிறது. அந்த வகி நற்செய்தியாக வருகிறது. அவருடைய போதனைகள் இன்ஜீல் நற்செய்தி என்று சொன்னார்கள். இவ்வாறு யூத சமுதாயம் ஹஸரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் சுமத்திய கேவலமான குற்றச்சாட்டை எம்பெருமான் நபிகள் நாயகம் அவர்கள் தன் திருக்கரத்தால் துடைத்தார்கள். இதை உண்மையான ஒரு கிறிஸ்தவன் இதை நினைத்து பார்த்தால், இதை தெரிந்திருந்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி கடன் படுவான். ஒருவன் அதற்கு மாறாக செய்கிறான் என்றால் அவன் யூதனாக பிறந்திருக்க வேண்டும், அல்லது இஸ்லாத்தை பற்றி தெரியாதவனாக இருக்க வேண்டும், நன்றி கொண்ட மகனாக, நன்றி கெட்டவனாக இருக்க வேண்டும். இந்த கருத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இஸ்லாம் கிறிஸ்தவ உறவுகளுக்கு எவ்வளவு அறப்படைகளை செய்திருக்கிறது, எவ்வளவு சிறந்த நியாயமான ஒரு ஆட்சியை வழங்கியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, கலீஃபாக்கள் காலத்திலும் சரி, எத்தகைய ஒரு சிறந்த முன்மாதிரி காட்டியிருக்கிறது என்பதை எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும், அதை எடுத்து சொல்ல வேண்டும். இதை நாம் செய்ய இனிமேலும் காலதாமதம் பண்ணக்கூடாது. இதை எடுத்து சொல்ல வேண்டும். பிறகு ஒரு கிறிஸ்தவ பாதிரி ஒரு 100 பேர் இந்த நூலை எழுதியிருப்பதை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுகிய காலத்தில் உலகில் எவரும் சாதிக்காத ஒரு சாதனையை சாதித்து காட்டினார். எந்த அளவுக்கு என்றால், முழு இந்தியாவை 800 ஆண்டு காலம், சொல்ல முடியாது, மதுரை வரை அவுரங்கசீப் ஆட்சி இருந்தது. இந்தியாவுடைய பெரும்பகுதியை முகலாய மன்னர்கள் வெற்றி கொள்வதற்கு 800 ஆண்டு காலம் ஆச்சு. வெள்ளையர் ஆட்சி காலம் 200 ஆண்டு. மொத்தத்தில் இந்தியா முழுவதையும் தன் ஆட்சியின்
முஸ்லிம்கள் கொண்டு வருவதற்கு முகலாயர்களும் வெள்ளையரும் செய்த முயற்சி 1000 ஆண்டுகள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தியாவை போன்ற பரப்பட உள்ள ஒரு இடத்தை வல்லரசாக உலகத்தில் சிறந்த நாடாக ஏறக்குறைய 23 ஆண்டுகளில் ஆட்சி காட்டினார். இத்தகைய சாதனையாளராக இருந்ததனால்தான் ஒரு கிறிஸ்தவ அறிஞர் நன்றி உணர்வோடு நியாய உணர்வோடு அதை செய்து காட்டினார். உலகத்தில் எவருக்கும் இல்லாத, ஏன் அவர் தெய்வம் என்று நம்புகின்ற ஹஸரத் ஈசா இஸ்லாமுடைய விட முதல் ஸ்தானத்தில் கொடுத்தார். இரண்டாவது, அவர் பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல குற்றச்சாட்டுகள்ல நீ கேள்விப்பட்டிருக்கீங்க. இதற்கு அல்லாஹ் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனை தவிர யாரும் இல்லை, நான் இறைவனால் வழிகாட்டப்பட்ட திருத்தூதர் என்ற கொள்கையை சொன்னவுடனே மக்கத்து குறைசிகள் அத்தனை பேர் கொதித்தெழுந்தார்கள், ஆர்த்தெழுந்தார்கள். அடக்க முடியாத கோபத்தை கொண்டு அபூதாலிபிடம் செல்கின்றார்கள். அவருடைய வளர்ப்பு பெரிய தந்தை அவர் தான் ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க. அபூதாலிபே, நீர் இந்த நகரத்தில் முக்கியமானவர், ஒரு பெரியவர், பொறுப்பாளராக இருக்கின்றீர். உங்கள் மீது நாங்கள் மதிப்பு வைக்கின்றோம். உங்களுடைய தூதர், உங்களுடைய மகன் முகமதுடைய போக்கு சரியில்லை, அவரை எச்சரிக்கின்றோம். அவர் இந்த வணக்கத்துக்குரிய இறைவன் ஒருவன் என்றும் தன்னுடைய தூதர் என்ற கருத்தை நிறுத்த வேண்டும். அதற்கு ஈடாக இந்த மக்கமா நகரில் எந்த பெண்ணை அவர் சுட்டி காட்டுகிறாரோ அந்த பெண்ணை நாங்கள் திருமணம் செய்து வைக்க தயாராக இருக்கின்றோம். பெண்ணாசை காட்டினார். யாராக இருக்கட்டும், இந்த பெண் எனக்கு வேண்டும் என்று கேட்கட்டும், திருமணம் செய்து வைக்கின்றோம். அல்லது இந்த மக்கமா நகரத்திலே எவ்வளவு செல்வம் வேண்டும் என்று கேளுங்கள் எங்களிடம், இவ்வளவு பொண்ணும் பொருளும் வேண்டும் எங்களிடம், நாங்கள் எப்படியாவது பாடுபட்டு அன்னாருக்கு பொன்னையும் பொருளையும் கொடுக்கின்றோம். அல்லது இந்த நகரத்தினுடைய ஆட்சி பொறுப்பாளராக அவற்றை நாங்கள் கொடுக்கின்றோம். மூன்றையும் சேர்த்தே தருகின்றோம். ஒரே ஒரு நிபந்தனை, அந்த அவருடைய மெசேஜ், தூது செய்தியை, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நான் அவனுடைய தூதர் என்ற போக்கை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் தீய விளைவுகளை, கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியது. அபூதாலிப் வருகிறார், மகனே, இப்படி மக்கத்து குறைஷி, மக்கத்து தலைவர்கள் கூறுகின்றார்கள். என்ன சொல்றது? தந்தையே, என் வலக்கையில் சூரியனையும் என் இடக்கையில் சந்திரனை வைத்தாலும் சரி, இறைவனுடைய தூது செய்தியை நான் சொல்வதில் கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டேன். நீங்கள் அதுக்காக என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு உதவி தந்தாலும் சரி, ஆதரவு தந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இதில் நான் மாற முடியாது. அந்த அபூதாலிப் சொல்றேன், நான் உன் பக்கம் தான் இருப்பேன். ஆனால் அவர் கடைசிவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை உண்மையான மதம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் பக்கம் இருந்தார். திருமணத்தை பற்றி பேசினார்கள். சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரதார மனத்தை பேசுகின்றவர்களுக்கு வரலாற்று ஞானம் இல்லை, ஒருதலை பட்சமான பேச்சு, நடுநிலை தவறிய ஒரு கொள்கை. இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது என்றால், ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி பலதார மனத்தை ஆதரித்தார் என்றால், அந்த காலகட்டத்துக்கு முன்னால உலக நாடுகளில் உலக மக்களிடத்தை எத்தகைய போக்கு இருந்தது என்றால், வரமில்லாத அளவுக்கு நூற்றுக்கணக்கான பெண்களை திருமணம் செய்து அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இல்லறத்தை அவர்கள் இல்லறமாக நல்லறமாக கொள்ளவில்லை. மன இச்சைக்கு ஆட்பட்டு கணக்கில்லாது வரம்பில்லாது அந்த திருமணங்களை நடத்தி இல்லறத்தை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பெண்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாம் வருகிறது. எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இதற்கு எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம். கம்பராமாயணத்துல தசரதை பற்றி வருகிறது. என்ன, அவருக்கு 3 மனைவிகளும் 300 வைப்பாட்டிகளும் இருந்ததாக.
பாண்டிய மன்னன் ஒருவனுக்கு வருகிறது 6000 பெண்களை திருமணம் செய்ததாக. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் வந்து ஒரு வரம்பை, ஒரு அழகான ஒரு நெறிமுறையை வகுக்கிறது. ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். தேவை ஏற்பட்டால், நியாயம் இருந்தால், அவன் கூறுவதில் சரியான காரணம் இருந்தால் 2, 3, 4க்கு மேல் ஒரே சமயத்தில் திருமணம் செய்யக்கூடாது. ஆக பழைய வரலாற்றை, பழைய மன்னர்கள், சிற்றரசர்கள் இது போன்றவருடைய போக்குகளை பார்த்து அந்த கட்டத்தில் இஸ்லாம் வருகிறது. இஸ்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அருமையான போதனையை தந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து அவருடைய வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையிலே ஒரு 4 காலகட்டமாக, திருமண வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை ஒரு 4 காலகட்டமாக பிரிக்கலாம். அதில் முதல் காலகட்டம் 25 ஆண்டுகள் வரை அவள் வாழ்ந்து காட்டியது. அடுத்த காலகட்டம் 25க்கு மேல 53 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை. அதற்கு மேல் 53லிருந்து 60 வரை அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை. பிறகு 60க்கு மேல் மரணிக்கின்ற வரை, 63 வரை. மக்கமா நகரிலே பெண்களாக மதிக்கப்படவில்லை. காம இச்சைக்கு விளையாட்டாக கருதப்பட்டார்கள். ஒருவன் எத்தனை பெண்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றான், எப்படி எப்படி இன்பத்தை அனுபவித்திருக்கிறான் என்று சொல்வதில் அவளுக்கு பெருமை. அப்படிப்பட்டவனுக்கு இந்த சமுதாயத்திலே மதிப்பும் மரியாதை. இந்த காலகட்டத்திலே எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்கவில்லை. தூய வாழ்க்கைகள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த இளம் பருவத்தில் 25 ஆண்டு காலத்திலே அவருடைய வாழ்க்கையில எந்த களங்கமும், எந்த கலங்கொள்ளியும் விரலை காட்டி இவர் இந்த பெண்ணோடு இப்படி நடந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு இழிசொல் இருந்ததில்லை. அவரை விட 15 வயது மூத்த அன்னை கதிஜா அவர்கள் அவர்களை திருமணம் செய்ய நாடி இருக்கிறார் என்றால், அன்னை கதிஜா நாயகம் அவர்களுக்கு பரிசீலித்தார்கள் இளைஞர்கள், பெரும் செல்வர்கள், பெரும் வணிகர்கள் திருமணம் செய்வதற்கு. அத்தனை பேரை ஒதுக்கி தள்ளிவிட்டு எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணத்துக்கு முன் வந்தார் என்றால், அவருடைய 25 ஆண்டு கால கற்பொழுக்கம் இருந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை. வியாபாரத்திலே அவர்கள் காட்டிய நேர்மை. இப்படிப்பட்ட ஒரு உன்னத புருஷன் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று நாடினார். 25 வருடத்துக்கு அப்புறம் திருமணம் முடிக்கிறார் கதிஜா நாயகி. தன்னோட 15 வயசுக்கு முன்ன 2 முறை விதவையான ஒரு பெண். அவர்கள் அந்த பெண்ணோடு மட்டும், அந்த விதவை பெண்ணோடு மட்டும் ஏறக்குறை 28 ஆண்டுகள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள். ஒரே பெண்ணோடு. அவர் நினைத்திருந்தால் மக்காவிலே பல பெண்களை திருமணம் செய்திருக்க முடியும். யாருக்கும் தடை கிடையாது. அன்னை கதிஜா நாயகி தடையாக இருக்க மாட்டார்கள். அந்த சமுதாயம் அந்த அங்கீகாரம் கொடுத்திருந்தது. எத்தனை பெண்களையும் திருமணம் செய்யலாம், எப்படியும் வாழலாம் என்ற நிலை இருந்தாலும் இந்த ஒரு மனைவியோட வாழ்ந்தார். எந்த அளவுக்கு என்றால், மறைந்த விண்ணர் கூட அண்ணாரை நினைத்து வருந்தக்கூடிய அளவுக்கு கதிஜா நாயகி என்ன சொல்றேன். ஆயிஷா அண்ணையார் சொன்னாங்க, இவருக்கு என்ன நேர்ந்தது, அந்த கிழவி இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறாரே, அப்படி என்ன செய்து விட்டார் அந்த கிழவி. கதிஜா நாயகி 28 ஆண்டுகள் தன்னை விட 15 வயது மூத்த ஒரு பெண்ணோடு வருத்தமான கற்பொழுக்கம் நிறைந்த வாழ்க்கை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கா நினைச்சு பார்க்கணும், அங்க எப்படி இருந்திருக்கு. அதற்கு பின்னர் மதீனாவுக்கு வந்த பிறகு ஏராளமான யுத்தங்கள், போர் 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 போர். அந்த போர்களிலே முஸ்லிம் சகோதரர்கள், சஹாபா பெருமக்கள் உயிரிழக்கின்றார்கள். பல பெண்கள் விதவையாகின்றார்கள். சின்னஞ்சிறு குழந்தைகள் தந்தையை இழந்து தவிக்கின்றன. எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உத்தரவிடுகின்றார்கள், ஒருவர் எத்தனை திருமணம் 4 முடியாது, திருமணம் செய்து கொள்ளுங்கள், பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆக திருமணம் ஒரு நிர்பந்தமாக மாறுகிறது. அந்த கட்டத்தில் தான் பல பெண்களை திருமணம் செய்கின்றார்கள். சஹாபாக்கள் செய்கிறாங்க, தானும் செய்கிறாங்க. அந்த எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் அத்தனையுமே எனக்கு முன்பு அவர் பேசியது போல அத்தனையும் முதியவர், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஒரே ஒரு பெண், அதானே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா.
ஆக 53 இருந்து 60 வரை மதீனாவிலே பல யுத்தங்களை சந்திக்க நேர்ந்தது. சமுதாயத்தில் சகாபாக்கள் அந்த சமயத்திலும் கூட தன் இறைவனை, தன் ரட்சகனை, தன் அன்புக்குரிய நேசனை மறக்கவில்லை. கருத்தை கேட்கறதுனா அந்த பிரஷர் கொடுக்குறாங்க. எதை? ஆயிஷா அவர்கள் தம் பற்களினால அந்த குச்சியை நல்லா கடிச்சு மென்று பக்குவமாக ஆக்குறாங்க. ஆக்கிதான் கொடுக்குறாங்க. உடனே அவங்க அதை அப்படியே வாங்கி பல்ல தேய்க்கிறாங்க. கடைசி நேரத்தில் கூட என் உமிழ்நீர் அவர்களோட உமிழ்நீர் கலந்தது என்பதற்கு இதுதான், வேற எதுவும் இல்லை. அடுத்து பேசிய நம்முடைய சம்சதின் மோதி அவர்கள் அற்புதமான ஒன்று சொன்னார். சுருக்கமாக, உலகத்தில் என்ன மனிதனுடைய வாழ்க்கையை எடுங்கள், பல முன்மாதிரிகளை அவர் வாழ்க்கையில் காண முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டு அந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும்பகுதிங்கிறது திருமணம். திருமணத்துக்கு பின்னர் மனைவி மக்களோடு வாழ்கின்ற வாழ்க்கை. கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு என்ன முன்மாதிரி இருக்கிறது? கிறிஸ்துவர் அந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வகையில் என்ன முன்மாதிரியை காட்டியிருக்கிறார்? காட்டவில்லை. ஏன்னா திருமணம் செய்யலை அப்படின்னு நம்புறாங்க. அந்த அடிப்படையில், அந்த கருத்து அடிப்படையில் கிறிஸ்துவம் அப்படிதான் நம்பிக்கொண்டிருக்கிறது. பார்க்கின்ற போது முன்மாதிரி இல்லை. இப்படி நாம் எத்தனையோ காரியங்கள் தலைவர்கள் சொல்லலாம். உலகத்தில் எந்த தலைவர் எடுத்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்தது முதல் அவன் மரணமாகி கபன் செய்து அடக்கப்படுகின்ற வரை எதை எதை எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று அற்புதமாக வழிகாட்டியவர்கள் அண்ணலார் எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது யாருமே எந்த அளவுக்கு என்றால், குழந்தை பிறந்து விட்டதா, வலது காதில் பாங்கும் இடக்காதில் காமத்து சொல்ல வேண்டும். அந்த குழந்தை எப்படி கழுவ வேண்டும், அந்த குழந்தைக்கு எப்படி நடத்த வேண்டும், கொப்புள் எப்படி வெட்ட வேண்டும், எல்லாவற்றையும் அழகான முறையில் சொல்லி சிந்தித்தார்கள். எந்த அளவுக்குன்னா மற்ற சமுதாய மக்கள் கேள்வி செய்திருக்காங்க, உங்கள் நபி எல்லாவற்றையும் சொல்றாராம, ஒன்னையும் விட்டு வைக்க இல்லையாம அப்படி சொல்லும்போது சஹாபி சொல்றாரு, சின்னர் கழிப்பது இப்படி அதை கூட சொல்லியிருக்காரு எங்களுக்கு. ஆக ஒன்றை விடாமல் அற்புதமாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். அனைத்து மக்களுக்கும், அனைத்து துறை சேர்ந்த மக்களுக்கும், உலகில் கடைசியாக வருகின்ற எல்லா இன மக்களுக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியை காட்டி சென்றவர் எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகத்தில் எந்த தலைவரையும் கொண்டு வாருங்கள். அற்புதமானவன். எதை எடுத்து பாருங்க, இந்த முன்மாதிரி உங்கள் நபி காட்டியிருக்கிறாரா? காட்டியிருக்கிறார். இந்த முன்மாதிரியை வழிகாட்டியிருக்கிறாரா? காட்டியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது உலகத்தில் எந்த தலைவனுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுங்க. அவ்வளவு அற்புதமாக ஒரு வாழ்க்கை வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாற்று மட்டுமல்ல, அண்ணா காலத்தில் வாழ்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, சமுதாயத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நம்பிக்கையை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய வரலாற்று நூலை எழுதுறாங்க. உலகத்தில் வரலாற்று நூலை எழுதி பாராட்டுகிறார்கள். முகமது நபியுடைய வாழ்க்கையில், முகமது நபியுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அல்லாஹ்வோடு தொடர்புடைய பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் தொகுத்தது இஸ்லாமிய உலகம். ஹதீஸ் கலை தொகுப்பாளர்கள் உலகத்திற்கு அவர்கள் வழங்கிய அருட்கொடை, உலகத்துக்கு வழங்கிய ஞான செல்வம் இதே போன்று எதுவுமே இல்லை. எடுத்துக்காட்டுங்க, நம்ம காலத்தில் வாழ்ந்தவர் எப்படி மரணித்தார் என்பதற்கு தெரியவில்லை பதில். அவர் எப்படி இறந்தார், அப்படி இறந்தார் என்று ஒருவர், இப்படி இறந்தார் என்று ஒருவர். ஆனால் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை என்னையா, அவருடைய தாடி முறையில் எத்தனை வெள்ளமை இருந்தது, பல்லை சிரிக்கும் போது கலவாட் பற்கள் எப்படி இருந்தன, தலையில் எத்தனை நரைகள் விழுந்திருந்தன, அவர் தொழுகின்ற போது பாருங்க. உலகத்தில் பெரிய தலைவர்கள், பெரிய வல்லரசை நிறுவியவர்கள். அண்ணா காலத்தில் பாரசீக பேரரசு, ரோம பேரரசு ரெண்டும் ரஷ்யா அமெரிக்கா மாதிரி இருந்தது. மூன்றாவது பெரிய வல்லரசை உருவாக்கியவர் எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் கூலிப்படையை வைத்துக் கொண்டு ராணுவத்தை நடத்தினார்கள். மறுமையின் கூலி எதிர்பார்த்து உயிரை மயிலாக மதித்து போரிலே இறக்கக்கூடிய ஒரு ராணுவத்தை உருவாக்கியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட
ஒரு பெருந்தலைவர். அவர் ஆட்சி பொறுப்பு மன்னராக இருந்தார். மன்னராக மட்டுமல்ல, நபியாக இருந்தார், ஆன்மீக தலைவராக இருந்தார். அவர் சுற்றுவர்களுக்கு முஸ்லிம் உலகம் அப்படியே அடிபணிந்தது. அப்படிப்பட்ட நபர் அவர் கடைசி நேரத்தில் அவருடைய உடுத்திய ஆடை என்னன்னு கேட்டாங்க. ஆயிஷா எடுத்து சொல்றாங்க, ஒரு போர்வை, ஒரு முரட்டு வேஷ்டி, உலகத்தை கட்டியாண்ட ஒரு மாபெரும் வல்லரசை நிறுவிய ஒரு மன்னர், ஒரு நபி, ஒரு ஆன்மீக தலைவர். அவருக்கு எத்தனை ஆடைகள் தெரியுமா? மேலே போர்த்திக் கொள்ள ஒரு போர்வை, இடையிலே உடுத்திக் கொள்ள ஒரு முரட்டு ஆடை. இந்த ரெண்டு தாங்க இருந்தது. இதுதான் ஒரு கடைசியாக மரணத்தை வாயில உடுத்திருந்தது. எளிய வாழ்க்கை, வறுமையை எனக்கு பெருமை என்று சொன்னவர்கள், உலகத்தில் ஒரு தலைவனை கொண்டு நிறுத்துங்கள். நீங்கள் சாதாரண ஒரு எம்சி, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு ஸ்டேட்டுடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாவுடைய வாழ்க்கை, அவனுடைய செல்வ நிலை, ஆட்சிக்கு வந்த பிறகு அவனுடைய செல்வ நிலை எண்ணி பாருங்கள். இவர் வீட்டில் ரசூல்லா வாழ்க்கையில சொல்றாங்க, எங்கள் ரசூல்லா குடும்பத்தில் அவன் மனைவி மக்கள் 3 நாள் வயிறாராக உண்டதில்லை. வயிறார 3 நாட்கள் தொடர்ந்து உண்டதில்லை. யாரே? மன்னருடைய மக்கள், மனைவி குடும்பம், ஆன்மீக தலைவருடைய குடும்பம். அவரது கஜானாவில் தங்க காசுகளும் வெள்ளிகளும் போர்க்களத்தில் கிடைத்த பொருள்களும் குவிந்திருந்தன. ஒரு யாரோ ஒரு ஏழை வந்து எனக்கு அன்பளிப்பு தாளுகளை கேட்டதற்காக ஒரு ஆட்டு மந்தையை கொடுத்து வழங்கிய வள்ளல் பெருந்தகை. அவர் வீட்டில் அங்கு மனைவி மக்கள் 3 நாள் தொடர்ந்து உண்டதில்லை. உலகத்தில் இப்படிப்பட்ட தலைவனை கொண்டு நிறுத்துங்கள், காட்டுங்கள். முடியுமா? 3 மாதம் அவர் வீட்டிலே அடுப்பு இருந்ததில்லை. 3 மாதம் அவர் வீட்டிலே அடுப்பு வைத்ததில்லை. எப்படி சாப்பிட்டீர்கள் என்று கேட்டதற்கு பேரித்தம்பழமும் தண்ணீர், பேரித்தம்பழத்தின் தண்ணீரையும் மட்டும் உண்டு 3 மாதங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்போதாவது அக்கம் பக்கத்திலிருந்து பால் வருமாறு. இதுதான் நாளுடைய உலகத்தில் ஒரு தலைவனை கொண்டு நிறுத்துங்கள். இப்படி வாழ்ந்திருக்கிறானா? உலகத்தில் இப்போது உள்ள ஏழைகளை கொண்டு நிறுத்துங்கள். ஒரு மகாபெரிய ஏழை கொண்டு நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கை என்ன பார்க்கணுங்க. சில சகாபி எழுதுற ரசூலா படுத்து கிடந்தார்கள். அவருடைய பணியாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் பார்த்தேன், ஒட்டிய வயிறு, பல நாட்கள் உண்டாதனால ஒற்றுமை இருக்கிறது என்று ஒரு பணியாள் தன்னுடைய முதலாளியை அழைத்துக் கொண்டு தம் வீட்டில் இருந்து கொடுக்கிற கதை உலகத்தில் எங்காவது நடந்திருக்கிறதா? இருந்தா கொண்டு காட்டுங்கள். ஒரு வேலைக்காரன் பணியால் 10 ஆண்டுகள் பணிபுரிந்த ஒரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுடைய ஒட்டிய வயிறை பார்த்துவிட்டு, அந்த ஒட்டிய வயிற்றிலே கல்லை கட்டி இருக்கிறார்கள், அதை பார்த்துவிட்டு கண்ணீர் சிந்தியவராக தன் தாயின சென்று ரசூலா பட்டினியாக இருக்கிறார்கள், ஏதாவது சாப்பிட இருக்கிறதா என்று கேட்டவுடனே இருக்கிறது சொல்ல உடனே அவர் வீட்டுக்கு சாப்பிட கொடுக்கிறாங்க. இந்த காட்சி, இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவம் உலகத்தில் ஒரு தலைவனுக்கு, ஒரு மன்னனுக்கு, ஒரு ஆட்சியாளருக்கு, ஒரு உயர்ந்த ஆத்மீக தலைவருக்கு நடந்திருக்கிறது என்று காட்டுங்கள். நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலக வரலாற்றை இல்லை, அடுக்கிக் கொண்டே போகலாம். நேரத்தில் அருமைகள் நான் சட்டமாக குறிக்கிறேன். போர்க்களத்தில் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முன்மாதிரியை காட்டினாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல சொல்ல வேண்டிய இடம் இது. உலகத்தில் எந்த போர் வீரனும், எந்த தலைவனும் தன் வீரனுக்கு இந்த அற்புதமான உரையை சொல்லியிருக்க மாட்டான். முதல் போருக்கு போறாங்க, யுத்த வீரர்களை அணிவகுத்து நிற்க சொல்கின்றார்கள். வீரர்களே, நான் சொல்கின்ற போதனை கேட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் யுத்த களத்திலே உங்களோடு யார் வாழி என்று யுத்தம் செய்கின்றார்களோ அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள். யுத்த களத்திலே பெண்களோ, குழந்தைகளோ, முதியவர்களோ கொல்லப்பட்டிருக்க கூடாது, கொல்லக்கூடாது.
பிற மத வழிபாட்டு தலங்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாது. பிற மதத்தை சேர்ந்த துறவிகளுக்கும் பெரியவர்களுக்கும் கண்ணியம் கொடுங்கள், மரியாதை நடத்துங்கள். பெண்களை கொலை செய்யாதீர்கள். எதுக்கு? மக்களுக்கு நிலம் தருகின்ற, பலன் தருகின்ற மரங்களை வெட்டாதீர்கள், நீர்நிலைகளை சிதைக்காதீர்கள். இப்படிப்பட்ட போதனையை போர் வீரர்களுக்கு சொன்ன ஒரு தலைவன் உலகத்தில் இருக்கிறார் என்றால் கொண்டு வாருங்கள். எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எவரும் பிறந்ததில்லை, இனி பிறக்கப் போவதில்லை. அப்படிப்பட்ட போர். ஒரு ஆட்டிடைய யுத்தம் நடக்கிறது, எதிரிகள் கோட்டைக்குள்ளே பதுங்கியிருக்கிறார்கள். பல நாட்கள், பல வாரங்கள் யுத்தம் தொடர்கிறது. என கோட்டைக்குள்ள இந்த சமயத்தில் ஒரு ஆட்டினை இஸ்லாத்துக்கு வந்தார். அவருடைய நூற்றுக்கணக்கான ஆடுகள். அவர் ரசூலுல்லாஹ் நான் இஸ்லாத்துக்கு ஆகிட்டு அந்த ஆடுகளை என்ன செய்யறது? ஆடுகளை என்ன செய்வார்கள்? எதிரி பட்டியலிருந்து சாக வேண்டும், கோட்டை கதவை திறந்து வெளியே வர வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். தண்ணீர் கொடுக்காதே, உணவு அனுப்பாதே, எந்த செய்தியும் செல்ல விடாதே. அவர்கள் பட்டினி தாங்க முடியாமல், பசி தாங்க முடியாமல், தண்ணீர் தாகத்தால் குடித்து கோட்டையை விட்டு வெளிவர வேண்டும் என்று எண்ணம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அது அவருடைய உடைமை, அவருடைய சொத்து. நீ கோட்டையின் அருகே சென்று அவர்களிடம் சத்தமிட்டு, உங்களது ஆடுகள் இங்கே நிற்கிற, வெளியே நிற்கின்றன, கோட்டை கதவை திறந்து உள்ளே எடுத்து செல்லுங்கள் என்று விட்டு வாங்க. கோட்டை கதை திறக்கப்பட்டது. அத்தனை ஆடுகள் உள்ளே சென்றன. சாப கட்டம் யார சொல்லலாம், அவங்களுக்கு பல வாரங்களுக்கு உணவு போகுது. எப்படி இந்த முன்மாதிரியை காட்டிய ஒரு தலைவர் உலகத்தில் இருக்கிறார் என்றால் எடுத்து காட்டுங்கள். எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எவருமே இருக்க மாட்டார். மன்னிப்புக்கு இலக்கணம் உண்டுன்னா அது எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ஒரு மனிதன் இருந்தார், மன்னிப்புக்கும் கருணைக்கும் இலக்கத்திற்கும் வடிவமாக திகழ்ந்தார். அவருடைய வடிவம் இந்த காற்றுன்னு வருகிறான்ல, இந்த ஒரு சம்பவத்தை யுத்த காலத்தில் யூதர்கள் ஒரு குடும்பத்தினுடைய யூத தலைவன், கணவன், அண்ணன் வெட்டப்படும். அந்த யூத பெண் பாதிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்க்கு எந்த இறைச்சி பிடிக்கும், ஆட்டினுடைய எந்த பகுதியை விரும்பி சாப்பிடணும்னு கேட்டு அந்த பகுதியை ஆட்டை வெட்டி எடுத்து அதில் கொடிய விஷத்தை வைத்து தட்டில் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்குறாங்க. இந்த முஸ்லிம் சகோதரத்தான காவியாரின் அர்த்த ஆட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்த அந்த முஸ்லிம் இதை சிந்திக்கணும். ஒரு யூத பெண் ஆட்டை நன்கு சமைத்து அது கொடிய விஷத்தை வைத்து யார சொல்றா, முகமதே சாப்பிடுங்க. சகாபாக்கள் சூழல் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சகாபாக்கள் கொடுத்து விட்டு எடுத்து வாயில் வைக்கிறாங்க. வச்சோடுக்கு விஷம் அப்படிங்கிறாங்க. அந்த விஷத்தில் ஒருவர் இறந்தார் என்று வருகிறது. கடைசி காலம் அந்த விஷத்தின் தாக்குதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதினார். எல்லாரும் அந்த பெண்ணை அட்டிக்கிறது காரணம் என்ன கொலை செய்ய வந்து என்னம்மா ஏன் அப்படி செய்த? முகமதே, யுத்த காலத்தில் என்னுடைய தந்தை இழந்தேன், தனையனை இழந்தேன், அதற்காக உங்களை பழி வாங்குவதற்காக அவ்வாறு செய்தேன். நீர் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் இறைவன் உண்மை காப்பார், தூதர் இல்லை என்றால் என் விஷத்தால் நீர் சாக வேண்டும். அனுப்பிடுறாங்க. மன்னிப்பினுடைய இலக்கணம், கருணையின் உறைவிடம் உலகத்தில் யார் செய்தார்? ஒரு தலைவரை கொண்டு வந்து காட்டுங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை. மக்கா வெற்றியின் போது என்ன நடந்தது? மக்காவிலே 13 ஆண்டு காலம், அந்த ஆண்டு காலத்தில் முஸ்லிம்கள் செய்த வரலாறு கொடுமை இருக்கை ரத்தத்தால் எழுதப்பட வேண்டும். உலக வரலாற்றை அப்படிப்பட்ட அநியாயத்தை, அக்கிரமத்தை, கொடுங்கோன்மையை தாங்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கா வெற்றி கிடைத்தது. கத்தியின்றி, யுத்தமின்றி ஒரு வெற்றி. அந்த வெற்றில எல்லாரும் கூடி நிற்கிறாங்க. சிலர் தப்பி ஓடுகிறார்கள். இக்ரிமா கொண்டவர்கள் தப்பி ஓடுறாங்க. எனக்கு மன்னிப்பு கிடைக்காது, என்னையா மன்னித்தார் கேட்டார்களே, அந்த அளவுக்கு பலர் வீட்டில் ஒளிந்து விடுகிறார்கள்.
நமக்கு எங்க மன்னிப்பு கிடைக்க போறது? மன்னிப்பு கிடைக்கும் அளவுக்கு நம்ம செய்திருக்கிறோம், நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள் நம்பினார்கள். அவர் கேட்கிறாங்க, மக்களுக்கு சகோதரர்களே, மக்கள் யாரு? சூழலுடைய உடல் அந்த ஊரை சேர்ந்தவங்க, நண்பர்கள், சொந்தக்காரர், அந்த ஊரை சேர்ந்தவங்க. அந்த ஊரை விட்டு வரட்டாங்க ஐயா. ஆரம்பத்தில் கதிநாயகம் வரும்போது கேட்குறாங்க, வரக்காப்பின் அவர்கிட்ட பார்க்குறாங்க, இந்த அனுபவத்தை சொல்றாங்க. சொல்லும் போது அவர் சொல்றார், முகமதே, உம்மிடம் வந்த தூதர் நாமூஸ், மூசா நபிக்கு வந்த தூதர், உண்மையும் சமுதாயம் ஊரை விட்டு விரட்டும், உன் நாட்டை விட்டு விளைவிட்டு விடும். என் நாட்டை விட்டு என் மக்களை விளைவிட்டு விடுவாரா? ஆமாம், நான் அப்படி இளைஞனாக இருக்க வேண்டும். உமக்கு உதவி செய்யும், உன் பக்கத்தில் நின்று உமக்கு உதவி செய்வேன். அவர் இறந்து போயிடுற அந்த மக்கள் நாட்டை விட்டு அவ்வளவு பேரை விரட்டாங்க. கை புத்தகத்தில் 2 பக்கம் கையையும் காலையும் 2 காலையும் கட்டி 2ஆக பிரித்து எடுத்தவர்கள். தூரத்திலிருந்து அம்பை எறிந்து பெண்ணுடைய மர்மக்குறியில் அம்பை எறிந்து கொண்டவர்கள், பல யுத்தங்களை கொடுத்தவர்கள். அப்படி நிற்கிறாங்க, உங்களை நான் எவ்வாறு நடத்த வேண்டும் எல்லாம் சொன்னாங்க. யூசுப் தன் சகோதரை நடத்தியிருக்கோம். யூசுப் தன் சகோதரனை எவ்வாறு நடத்தினாரோ அவ்வாறு நடத்த வேண்டும், மன்னித்திருந்தாங்க. அவ்வாறே செய்துவிட்டு மொத்த சமுதாயத்திற்கும் பொது மன்னிப்பியா? உலக வரலாற்றில் சம்பவத்துக்கு இணையான ஒரு சம்பவத்தை ஒருவர் செய்தார் என்று காட்ட முடியுமா? நிச்சயம் முடியும். அது ஒரே ஒரு தகுதி எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உதவியா உடன்படிக்கையில நிபந்தனை வச்சாங்க, சொல்லல சொல்லிட்டேன். என்ன நிபந்தனை தெரியுமா? அந்த மாதிரி நிபந்தனைக்கு யாரும் கட்டவிட மாட்டாங்க. அதனால சஹாபாக்கள் கொதித்து விட்டார்கள். முகமதே, மக்காவிலிருந்து யாரும் மதீனாவுக்கு வந்தால் அவர்களை திரும்பி ஒப்படைக்க வேண்டும். மதீனாவிலிருந்து எந்த முஸ்லிமாயும் கட்ட வந்தால் திரும்பி ஒப்படைக்க மாட்டோம். இதுக்கு கட்டுப்படுகிறீர்களா? அநியாயமான ஒப்புக்கொண்டார்கள், கட்டுப்பட்டார்கள், கையெழுத்திட்டார்கள். ஏன்? இரவு சொல்லி அவங்களுக்கு சொந்த கிடைக்கிறது. சகாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க நபிதானே, கனவு கண்டுதானே வந்தோம், கனவின் அடிப்படையில் தான் அவங்க ஆட்சி செய்தோம், ஏன் திரும்பி செல்ல வேண்டும்? நீங்க ரசூல் தானே, ஏன் ரசூல் பேர் அடிக்கிறீங்க? சொல்ல அது அவருக்கு கும்பத்துக்கு போனாங்க. எல்லாம் ரசூல்லா என்ன சொல்றாங்க அதை செய்யணும். எதுவும் பேசுறது உமர் போனாங்க. அவங்க என்ன அநியாயம், இந்த உடன்படிக்கை அவங்க கட்டுப்பட வேண்டுமா? அவங்க உமரே, ரசூல்லா என்ன சொல்றாங்க கட்டுப்பட. உசாமா பின் சயீதை பற்றி சம்பவத்தை சொல்லி காட்டினாங்க. உலக வரலாற்றிலே போர்க்களத்தில் வாழ்முனையில் இஸ்லாம் பரப்பப்பட்டது என்பதற்கு மரண அடி, நெற்றி அடி அங்கே இருக்கிறது. வாழ ஓங்குறாரு, எதிர் என்ன செய்ய கலிமா சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி உடனே ஓங்கிய வாழ் நிக்கணும் இல்லையா? நிக்கல. இந்த செய்தியை சொல்லாப்பார் உசாமா பின் சயீத். உசாமாவே செல்லப்பிள்ளை ரெக்கமெண்டுக்கு அவர் தான் அனுப்புவாங்க. ஏன் இவ்வாறு செய்தீர்? அவர் சொல்றாரு, என் வாளுக்கு பயந்து உயிருக்கு பயந்து அவன் ஈமான் கொண்டான், கலிமா சொன்னான். மறுமையின் மீது அல்லாஹ்வுக்கு சொல்லணும். அவன் கலிமா சொன்னது வாயாளர் சொன்னானா உள்ளத்தலைவர் சொன்னானா என்பதற்கு நான் சாட்சி இல்லை. நான் என்னை ஒதுங்கிவிட்டேன். மறுமையில் பதில் சொல்ல வேண்டும். இந்த சம்பவத்துல ஒரு என்ன சம்பவம், ஒரு அற்புதமான சம்பவம் என்னவென்றால், வாழ்முனையில் தான் இஸ்லாம் பரவப்பட்டது என்றால், வாழ் மூலம்தான் இஸ்லாம் பரவப்பட்டது என்றால், இந்த ஓங்கிய வாழை குத்தக்கூடாது. என்ன செய்யணும்? கலிமா சொல்லியா ஓடு, அடுத்தால குத்தப்படும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல ஓடு. வாளுக்கு பயந்து குத்தக்கூடாது. குத்ததுக்கு காரணம் என்ன சொல்றாரு? அவர் உண்மையிலே ஈமான் கொள்ளவில்லை, என் வாளுக்கு பயந்து உயிருக்கு பயந்து ஈமான் கொண்டார். இஸ்லாம் எப்படி பிறக்க இருக்கிறது? வாழ்முனையில் அல்ல, ஈமானை கொண்ட வேண்டும் என்பதற்காக. வாழ்முனையில் கலப்பப்பட்டிருந்தால் உசாமா பின் சயீத் என்பவர் சொல்வாரு, குத்திருக்க மாட்டார், குத்திருக்க கூடாது. இந்த கிறிஸ்துவ உலகம் மற்ற எதிரிகள் உலகம் என்ன சொல்கிறது? முகமது ஒரு கையிலே திருக்குரானையும் இன்னொரு கையிலே வாழையும் கொண்டு வந்தார் என்று காப்பின வருகிறதே. இஸ்லாத்தின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த அத்தனை யுத்தங்களும் தற்காப்பு யுத்தங்கள் தான்.
தற்காப்பு யுத்தங்கள் என்பதற்கு சான்று வேண்டும் என்றால் எதிரிகள் பல மடங்கு தூரம் இஸ்லாத்தை, ரசூலுல்லாஹ்வை, முஸ்லிம்களை தாக்க வந்திருப்பார்கள். 3 மடங்கு தாண்டி வந்திருப்பார்கள். இவர்கள் தன் உயிரையும் உடமையும் லட்சியத்தையும் காப்பதற்காக 1 மடங்கு, ஆக மொத்தம் 4 மடங்குன்னா 3 மடங்கு தாண்டி வந்திருப்பார்கள். அத்தனையும் தற்காப்பு யுத்தங்கள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாழ்முனையில் பரப்பப்படவில்லை என்று கூறியவனாக எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.